சர்வதேச நாணய நிதியம் முன்மொழியுது. இதனை எப்படி சமன்படுத்துவது? இங்கிருப்பது பொருளாதார தேகத்தில் ஏற்படுத்தும் மாற்றம் அல்ல, இதில் இருப்பது கணக்குகளை சமன்படுத்துவது. இனி எப்படி? பாதீட்டின் பற்றாக்குறையை, வரவு செலவு திட்டத்தின் அல்லது திரைச்சேரியின் கணக்கை சமன்படுத்துவது எப்படி? என்ன கூறுகின்றார்கள்? இதனை சமன்படுத்துவதற்காக 100 பில்லியன் ரூபாய்களை அறவிடுங்கள் உயர் சம்பளம் பெறுவோரிடமிருந்து. உயர் சம்பளம் பெறுவோரிடமிருந்து 100 பில்லியன் ரூபாய்களை அறவிடுங்கள். இதன் மூலம் இதுவரை கிடைக்காத வருமானம் ஒன்று கிடைக்கும். மேலோட்டமாக பார்த்தால் சரிதானே? கிடைக்காத வருமானம் ஒன்று கிடைக்கின்றது. அதனால் ஏற்படும் சமூக பேரழிவு என்ன? கலனி பல்கலைக்கழகத்தின் ஐடி தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு விரிவுரையாளர்கள் 22 பேர் குறைவு. 26 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 4 பேர் தான் இருக்கின்றனர். எனவே பல்கலைக்கழகத்துக்கு விரிவுரையாளர்களை சேர்த்துக் கொள்ள தயார் என்று அறிவித்தல் ஒன்றை பிரசுரித்தார்கள். நடந்தது என்ன? விண்ணப்பங்கள் வருவதில்லை. அது ஏன்? இந்த சம்பளத்துக்கு அந்த வரியை செலுத்தி தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றுவதால் பிரயோசனம் இல்லை. வங்கிப் பிரிவை நோக்கினால் 2022 வருடத்தில் எமது நாட்டின் பிரதானமான வங்கிகளில் இருந்து 3683 பேர்கள் தொழில்களை விட்டுவிட்டு சென்றுள்ளார்கள். குறிப்பிட்டு கூறுவதென்றால் NDB வங்கியில் இருந்து 878 பேர் சென்ற வருடத்தில் தொழிலை விட்டுவிட்டு சென்றுள்ளனர். வைத்தியர்கள், அண்மையில் செய்தி ஒன்று படித்தேன். அனுராதபுரம் சிறுவர் வைத்தியசாலையில் வார்டு ஒன்று மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த வார்டில் இருந்த சிறுவர் நல வைத்திய நிபுணர்கள் 4 பேரும் தொழிலை விட்டுவிட்டு செல்கின்றார்கள். நான் மருத்துவர் சங்கத்திடம் தொடர்ந்து கேட்கின்றேன், விட்டுச் சென்றவர்களின் அறிக்கை ஒன்று தாருங்கள் என்று. விட்டுச் சென்றவர்களின் அறிக்கை ஒன்று எங்கும் இல்லை. இதற்கு முன்னர் விட்டுச் செல்வது முறைப்படி திணைக்களத்துக்கு அறிவித்துவிட்டு உரிய விடுமுறைகளை பெற்றுக்கொண்டு செயன்முறை பிரகாரம் செல்வார்கள், மீண்டும் வருவதை எதிர்பார்த்து. இன்று விட்டு செல்வது, இன்று வார்டுக்கு வருகிறார், நாளை கட்டுநாயக்க செல்கிறார். அவர்கள் செல்வது திரும்பி வரும் நோக்கத்தோடு அல்ல. ஆகவே கணக்குகளை சமன்படுத்துவதற்காக வரி ஒன்றை முன்மொழிகிறார்கள். ஆனால் சமூக தேகம் இடிந்து விழுகிறது. சுகாதாரம், கல்வி, வணிகத்துறை, அண்மையில் BOI முதலீட்டு சபையின் அதிகாரிகள் என்னிடம் ஒரு கதையை சொன்னார்கள். கீழ்மட்டத்தில் புதிய நியமனங்கள் இருக்கின்றார்கள். ஆக மேல் மட்டத்தில் பென்ஷன் செல்பவர்கள் இருக்கின்றார்கள். இடைப்பட்ட அடுக்கு 35-45 வயதினர் அந்த மத்திய அடுக்கில் எவரும் இல்லை என்றார். பதவி வெற்றிடங்கள் ஏற்பட்டால் அனுபவம் குறைந்த, நிபுணத்துவம் குறைந்த குழுவினால் தான் இதனை நிரப்ப வேண்டி ஏற்படும் என்றார். அதாவது நிபுணத்துவ அறிவு மிகுந்த குழு நாட்டை விட்டுவிட்டு செல்லுகிறது. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்துவது என்ன? திரைச்சேரியின் கணக்கை சமன்படுத்துவது எப்படி என்று. அதற்கு 100 பில்லியன் கிடைக்கிறது. ஆனால் நாட்டின் நிபுணத்துவ தொழிலாளர் நாட்டை விட்டுவிட்டு செல்கின்றது. அது கணக்கில் எழுதப்படாது. எமது நாட்டின் மொத்த தொழிலாளர் படையில் நிபுணத்துவ தொழிலாளர் 100க்கு 15% தான். எல்லா தொழிலுக்கும் பெறுமதி ஒன்று இருப்பது உண்மைதான். ஆனால் ஒரு நாடு அதன் சமூக தேகம் இயங்குவதற்கு அந்தந்த துறைக்கு தேவையான விதத்தில் நிபுணத்துவம் மிக்க தொழிலாளர் இன்றியமையாது. நிபுணத்துவம் மிக்க தொழிலாளர்கள் சென்றுவிட்டால் நாட்டில் என்ன மீதப்படும்? வறண்ட தரிசான அரசொன்று மீதப்படும். கிரீஸ் நாட்டில் 2010 முதல் 2018 ஆகும் போது 4 சந்தர்ப்பங்களில் IMF இடம் சென்றது. கிரீஸின் மத்திய வர்க்கம், அவர்களுக்கு ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் வசதி இருக்கு. பெருந்தொகையினர் கிரீஸை விட்டு சென்றார்கள். ஏத்தென்ஸ் பாழடைந்த நகரங்களாக மாறியது. ஞாபகத்தில் வைங்க. இன்று இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு. கணக்கு சமன்படுத்தலை பற்றி பேசுகின்றார்கள்.
ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பொருளாதார தேகம் அழிந்து கொண்டிருக்கிறது.